ஜெயலலிதா சிகிச்சைக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை என இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் ரவிசங்கர், ஜெயலலிதா முதல்வர் பதவியில் இருந்துள்ளார், அவருக்கு கடினமான பணியால் மன அழுத்தம் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். மோசமான உடல்நிலையில்தான் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் என்றும் 31 டாக்டர்கள் சிகிச்சை அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஜெயலலிதாவிற்கு அவர்கள் தவறான சிகிச்சை அளித்து இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் ரவிசங்கர் தெரிவித்தார். ஒரு 60 வயதுக்கு மேலப்பட்ட ஒரு நபர் ஏற்கனவே சக்கரை நோய் இருக்கிறது, இரத்த கொதிப்பு இருக்கிறது. இதை பற்றிலாம் இன்றைக்கி இல்லை, செப்டம்பர் 22க்கு முன்பாகவே பல முறை பல பத்திரிகைகள் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற பொழுது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நோய் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் ஒரு முதல் மந்திரி, மாநில முதல் மந்திரியாக இருக்கிற பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பட்டதையும் அவங்க ஒரு முதல் மந்திரியாக இருக்கிறதுனால வேலை செய்யணும், வேலை நிர்பந்தங்காக தன்னுடைய ஹெல்த்தை பார்க்காம இருந்திருக்கலாம். அதனால தான் போய் அட்மிட் ஆகிற பொழுது அவ்வளோ மோசமான நிலைமையில் சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்த நிலைமையில் இன்றைக்கி எய்ம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மற்ற ரிப்போர்ட்லேயும் பார்த்துருக்கீங்க, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. தப்பு நடந்திருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மருத்துவர்கள், மருத்துவமனைன்னு சொன்னால் 31 நபர்கள் தப்பாக சொல்ல முடியுமா? ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்லேயே 2 ஜட்ஜ் இருக்காங்க, 3 பெஞ்ச் இருக்குது, 5 பெஞ்ச் இருக்குது. காரணம் இருக்குது, ஒரு சட்டம், நம்ம மனுஷன் ஏற்றப்பட்ட சட்டத்தை ஒரு எந்த தவறும் இல்லாமல் எல்லாரும் அன்பயஸ்டாக கொடுக்கணுங்கிறாங்க. 31 கன்சல்டன்ட், ஒரு ஸ்பெஷாலிட்டிலேயே 2 பேர் 3 பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. இத்தனை நபர்கள் இருந்திருக்கிற பொழுது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குமா, இல்லை மருத்துவர்களை தப்பாக செய்ய வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்களுக்கு ஒரு அன்சென்சர்டாக எல்லா மேட்ரையும் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி தவறான விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கிறது.